அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னா, சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு வேலைக்கு போனாலுமே அவங்க வேலையை விட்டுட்டு நல்ல சொந்த தொழிலுக்கே வந்துடுவாங்க. பிஸ்னஸ் அமைப்புங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கு. இது எதுக்காக அப்படின்னாக்கா, இந்த பிஸ்னஸ் அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணி இன்னைக்கு டொனேஷன் கொடுத்து பெரிய பெரிய கோர்ஸுகளுக்கு நிறைய செலவு பண்ணி நீங்கள் படிப்பை கொடுக்கறத விட, இந்த மாதிரி தொழில் அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் அதற்கேற்றார் போல ஒரு இன்னைக்கு நடைமுறைக்கு தேவையான ஒரு டிகிரியவோ இல்லை அந்த தொழிலுக்கு ஏற்ற டிகிரியவோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த தொழில் உங்களுக்கு என்ன தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த தொழில் சார்ந்த துறையில் படிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் துணிவாக இறங்கி அந்த தொழிலில் வெற்றி கொடி நாட்டுறதுக்கும் இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியேன் பொற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனே குற்றேவள் எங்களை கொல்லாமற் பொய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலேல் விரைவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்டநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு யாருக்கு நல்லா இருக்கும், 12 லக்னங்களுக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லக்னம் மேச லக்னமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மேச லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இந்த வீட்டில் இருக்கிறது. உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் ஜோதிடமே தெரியாத நபர்களுக்கும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களும் அவங்களே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நம்ம அதை இருக்கும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த 12 கட்டங்களில், இது சொல்கிறது ராசி இல்லை லக்னம். அப்போது மேசத்தில் இந்த இடத்துல லக்னம், அது லான் இருக்கும், இல்லைனா லக்குன்னு இருக்கும், இல்லைனா லக்னம்னு இருக்கும். இந்த லக்னம் இந்த இடத்துல உங்க ஜாதகத்துல குரு பகவான் இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் தொழில், அதுவும் சொந்த தொழில், சொந்தமாக சிறப்பாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது குரு பகவான் உங்க ஜாதகத்துல இதே மேச லக்னமா இருந்து குரு பகவான் இந்த இடத்துல மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துச்சுனாலும் நீங்களும் இவர்களும் சொந்த தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, மற்றவங்க கிட்ட கைகட்டி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடிமைத்தனமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வராது. வேலையில இருந்தாலும் அதை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஃபர்ஸ்ட் மேச லக்னம், இந்த லக்னத்துல குரு, அல்லது இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு, அல்லது குரு பகவான் இந்த ராசியில சிம்ம ராசியில, இந்த மேச லக்னத்திற்கு குரு பகவான் இந்த ராசியில இருந்தாலும் இவர்களும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. இப்ப சொல்றது மேச லக்னத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய லக்னத்தில் குரு இருந்தாலும் 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் எழுதியே காமிக்கிறோம். அதனாலதான். அதே போல அடுத்தது குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது இதே மேச லக்னம், குரு பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கெல்லாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது ரிஷப லக்னம். ரிஷப லக்ன நபர்களுக்கு சனி பகவான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், சனி பகவான் விருச்சிக ராசியில இந்த ரிஷப லக்னமா இருந்து சனி பகவான் விருச்சிக ராசியில இருந்தால் இவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அல்லது சனி பகவான்
லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கக்கூடிய ரிஷப லக்ன நபர்களும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. அல்லது சிம்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ரிஷப லக்னமாகி சிம்ம ராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த வேலையில இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு அந்த திசா புத்திகளை அனுசரித்து அந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கினால் பெரிய வெற்றி அடைந்து பெரிய தொழிலதிபராகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஆனாலும் இந்த லக்னத்திற்கு இந்த சனி பகவான் இங்கு இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் இருந்தால் எடுத்த உடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த தொழிலுக்காக பெருசா எடுத்தோடனே முதல் போட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா முதல் போட்டு தேவையான முதலை இல்ல அறிவை முதலீடாக பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழிலை செய்வது இவர்களுக்கு வந்து சிறப்பு. அதுக்கடுத்து இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கு சனி பகவான் லக்னத்திலேயே இருந்தாலும் அல்லது இந்த 4ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது 7ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது இங்க 11ஆம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ரிஷப லக்ன நபர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. வேலைக்கு சென்றாலும் இவர்கள் நான் சொந்த தொழில் செய்யணும்னு அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய அமைப்பு என்பதும் அல்லது ஏற்கனவே வந்து சொந்த தொழிலில் முதலீடு போட்டு நல்ல அமைப்புக்கு வரக்கூடிய அமைப்பு என்பதும் இவர்களுக்கு உண்டு. அதுல முக்கியமா இந்த ரிஷப லக்ன நபர்களுக்கு இங்க சனி பகவான் சொன்ன பாத்தீங்களா, சொந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுபாடான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பிரச்சனையான ஒரு சில நடைமுறை சிக்கல்களுடைய அல்லது ஏதாவது ஒரு மாறுபாடான தன்மையில திருமணம் அமையக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு. அதுல முக்கியமா இங்க இருக்கக்கூடிய அனுசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த ரிஷப லக்ன நபர்களுக்கு சனி பகவான் நின்றால் இவர்களுடைய குடும்பத்தில் அல்லது இவர்களுக்கு இருதார தோஷம் அப்படிங்கிறது உண்டு. 2 திருமணம் நடைபெற்ற நபர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்க போவது உறுதி. அது ஜாதகரும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இது வந்து தொழில் சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட பதிவா இருந்தாலும் அதுல இந்த ஒரு பாயிண்ட் இப்ப வந்ததுனால அதையும் வந்து ஒரு எச்சரிக்கைக்காக நம்ம வந்து சொல்றோம். ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய விஷயங்களை, அதிலும் நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்களை நாம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுல நம்ம கவனமா இருந்து அதோட அளவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மை, அதற்காக நாம வந்து இதை வந்து நம்ம சொல்றோம். அடுத்தது மேச லக்னம் பார்த்துட்டோம், ரிஷப லக்னம் பார்த்துட்டோம். அடுத்தது மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்திற்கும் சனி பகவான் நீசமாக இருக்கக்கூடிய தன்மை. மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் இந்த மேச ராசியில் நீசமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போல இந்த மிதுன லக்ன நபர்களுக்கு குரு பகவான் இந்த ராசியில் இருக்கிறது. இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், சனி பகவான் இங்க நீசமா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து சொந்த தொழில் அமையக்கூடிய அமைப்பு. 2வது பாயிண்ட் மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணத்தை கட்டாயம் இவர்களுக்கு கொடுக்கும். அதே போல இந்த மிதுன லக்ன நபர்களுக்கு இந்த குரு பகவான் இங்கு இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த மிதுன லக்ன நபர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இப்ப ஏற்கனவே ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறதுக்கு ஒரு பலன் சொன்னோம் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த மிதுன லக்ன நபர்களுக்கு இந்த இடத்துல கடகராசியில குரு பகவான் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்க நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து பொருத்தம் போட்டு திருமணம் செய்துவிடக் கூடாது. தயவு செய்து இந்த ஜாதகத்துக்கு கிரக ரீதியான பொருத்தங்கள், ஒரு இடத்துக்கு ஒரு 4 இடம் நல்லா சரியா பார்க்கக்கூடிய
திருமண பொருத்தத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில், அதே போல் அவர்களுடைய குடும்பத்தையும் அந்த மணமகனோ அல்லது மணமகளோ அவர்களை பற்றி சரியாக விசாரித்து திருமணம் செய்யாவிடில் திருமணம் அமைப்பு அப்படிங்கிறது சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இது. ஆனால் சொந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்ல நிலையில் கைகூடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல குரு பகவான் இந்த மிதுன லக்னத்திற்கு இந்த ராசியில் இருந்தாலும் இவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல இந்த மிதுன லக்ன நபர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும், இந்த சனி பகவான் இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவரை உண்டு. இதுல ஒரு உதாரணத்துக்கு, இந்த மிதுன லக்னத்துக்கு ஏற்கனவே இங்க குரு சொன்னோம் இல்லையா, குரு இந்த இடத்துல இருந்தா சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு. இந்த குரு இங்கேயும் சனி இங்கேயே இருந்துச்சுன்னா சொந்த தொழில் டாப்ல வந்துருவாங்க. மிகப்பெரிய யோக நிலைகளை நல்ல சம்பாதனைக்கு சொந்த தொழில சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் மாங்கல்ய தோஷத்தால் கடுமையாக இவர்கள் வகையறால இந்த அமைப்பு, இந்த 2 அமைப்பும் ஒரு சேர பெற்று இந்த மிதுன லக்னம் இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் வகையில மாங்கல்ய பாக்கியத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்தை பொறுத்தவரை சொந்த தொழில் யார் செய்வாங்க அப்படின்னாக்கா, அவர்களுக்கும் இந்த கடக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் லக்னத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் செய்து மேன்மை அடையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதற்கடுத்து செவ்வாய், இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு. யாருக்கு? கடக லக்னத்துல பிறந்து செவ்வாய் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போறது, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறது, ஒரு அடிமை வேலைக்கு போறதை விட சொந்த தொழில் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு கட்டாயம் வரும். அதே போல இந்த செவ்வாய், இந்த கடக லக்னத்திற்கு துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த இடத்துல செவ்வாய் குரு செவ்வாய் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள், குரு பகவான் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய தன்மைகள். இந்த அமைப்பு இருந்தாலும் இவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இப்ப நாம ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் ஒவ்வொரு இதுக்கு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி இந்த கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சொந்த இரத்த பந்தத்தில் நெருங்கிய உறவில் திருமணம் செய்வதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. இல்லைன்னா குழந்தை லேட்டா பிறக்கிறது, குழந்தையே இல்லாம, ஏன்னா இந்த கடக லக்னமாகி இந்த செவ்வாய் இங்க இருந்தா தொழிலுக்கெல்லாம் சிறப்பு. ஆனா குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட்டா குழந்தை பாக்கியம் பிரச்சனையாகிறது, திருமணம் சார்ந்த விஷயங்களில் விருப்ப திருமணமாக ஆகிவிடுவது, அல்லது நெருங்கின சொந்தத்தில் திருமணம் செய்தால் 2 திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு. ஆனா இப்ப நாம இதுல சொந்த தொழிலை பத்தி பேசுறதுனால இந்த லக்னத்திற்கு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா சொந்த தொழில் உண்டு. ஆனா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நெருங்கின உறவில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இவர்களுக்கு கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு. இதனோட தொடர்ச்சி அப்படிங்கிறத இப்ப மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் 4 லக்னங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு சிறப்பை தரும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இதோட பார்ட் 2 வீடியோல இந்த சிம்ம லக்னத்திலிருந்து அடுத்த தொடர்ச்சி அப்படிங்கறத இந்த அடுத்த தொடர்ச்சியை இந்த சிம்ம லக்னத்திலிருந்து பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது.